காய்ஸ். என் தம்பி வந்து ஒரு வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இன்னும் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க பாருங்க லூஸாக அதுக்கு கீழே ஒரு ரப்பர் பேண்ட் போடுங்க. அதான் அந்த சிண்ட்ரலா போடுவாங்க அந்த ஸ்டைல் தான் கைஸ். நீக்கு என்ன மைண்ட் வாய்ஸ் பேசுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய சிண்ட்ரலா நினைப்பா அப்படி தானே. ஓகே கைஸ், கடைசியாக இவ்வளோ இருக்குது. அது ஒரு இது கொஞ்சம் கீழே எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு இது பட்டாக் இப்படி போட்டு பாருங்க கைஸ். இல்லைங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சாப்பிட்டேன். காலையிலேயே என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? என்னன்னு எனக்கே தெரியாது கைஸ், மறந்துடுச்சு. எந்த மாதிரி ஞாபகம் மருந்து இருந்தால் கமெண்டில் எனக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் கைஸ். அதில் எமோஜி இருக்கோ அதை டைப் பண்ணி ஐ எம் ஆல்சோன்னு டைப் பண்ணிடணும். ஓகே, பவுடர் ஸ்பான்ச் இல்லை அதனால் இது 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. எடுத்து அவ்வளோதான் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் வேணாம், நல்லா இருக்கும். இவ்வளோ பவுடர் எடுத்துக்கோங்க சார். இந்த மாதிரி மூஞ்சில் அப்படிக்கோங்க. நான் பேச்சு இருக்க மாதிரி சாரி காய்ஸ், எனக்கு காஃபி. ஸோ பேண்டெல்லாம் ஆயிடுச்சு. ஆமாம் காய்ஸ், எதுக்கு நீங்கள் வீடியோவே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன பிடிக்கல, நீங்கள் ஏதாச்சும் டேர் கொடுத்தாலும் நான் பண்ணுறேன். ஆனால் நல்லா கஷ்டமானது கொடுக்காதீங்க. என் தம்பி தான் அந்த டேரெல்லாம் பண்ண போகிறான். நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் தான் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீட்டிங் எல்லாம் பண்ண மாட்டோம். சரி ஓகே கைஸ், இப்போ பாருங்கள் என் முகம் எப்படி சொல்லிக்கிதுன்னு. இதுதான் என் மினியேச்சர் மேக்கப். என்னோட மினியேச்சர் சொல்லிட்டு இப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என்னோட மினியேச்சர் மேக்கப். இதுக்குள்ளே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. ஆனால் அது இவ்வளோ நாளாக நான் பார்க்கவே இல்லை கைஸ். இப்போ தான் கைஸ், இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் கைஸ். அதுக்குள்ளே யாரும் யூஸ் பண்ணிட்டாங்க கைஸ். நான் இது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நடுவில் ஓட்டை வந்துருச்சு. சரி ஓகே, லைட்டாக இதோ இந்த ரோஸ் கலரை அப்பிக்கலாம். அப்பிக்காச்சு. கண்ணுக்கு வந்து இதோ தெரியுதா கைஸ்? அதில் வந்து கண்ணுக்கு அப்படியே மேலே நான் இவ்வளோ நாளாக லிப்ஸ்டிக் வச்சு தான் கைஸ் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மேக்கப் செட் வந்துடுச்சு கைஸ். அப்புறம் அவங்க க்யூட்டான நேம் எல்லாம் கமெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். நான் வந்து அவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் மறக்காமல் லிப்பாக போட்டுருங்க. இந்த கிட்டு வேணும்னா நான் டிக்ஸ்பிரஷ் ஐயோ வாயில் வேறு இந்த நேரம் பார்த்து வர மாட்டேங்குது. ஐயோ டிக்ஸ்னே வருது. இது நேச்சுரலாக செஞ்சது காய்ஸ். அதனால் இதில் எந்த கெமிக்கலும் ஆடட் இல்லை. இந்த ஐஷேடோ வந்து லைட்டாக தான் போடணும். ரொம்பலாம் போட்டால் மூஞ்சி ஒரு மாதிரியாகிடும். லைட்டாக தான் போடணும். அதுக்கு கூட நேச்சர் இங்கே பாருங்கள், இதில் கூட இருக்குது நேச்சர் கலர் நெயில் எம்எல் 5 ml. இது நான் அவ்வளோ நாளாக பாதுகாப்பாக இருக்கேன்.
சரி ஓகே, நரகத்தில் போட்டு இருந்தாலும் என்ன, ஃபஸ்ட் டைம் தான் இதை நான் தொடுறேன். எங்கள் மம்மி கொடுத்ததில்ல. எப்போ என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் எப்போனா அப்போ 2003 ஆர் 2004 வாங்கி கொடுத்தாங்க. 2004 ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு. அப்போ ரீசெண்டாக வாங்கி கொடுத்தது இப்போ வரைக்கும் இருக்குது என்கிட்ட பாருங்க. ஆனால் என் தம்பி இப்போ தான் ரீசெண்டாக பர்த்டே வந்தது, அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இல்லைன்னு ஒன்றும் சொல்லலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். நெயில் பாலிஷ் விழுந்துருச்சு, நல்ல வேலை கொட்டலை, பவுடரில் கொட்டிடுச்சு. பாருங்க கைஸ் எப்படி இருக்கு. ஓகே கைஸ், ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை பார்க்கலாம். பாய். அப்புறம் கைஸ் சொல்ல மறந்துட்டேன். வாங்க கைஸ் ஜுவல்ஸை கூட போட்டு கிளம்பலாம். என்னடா போடுறது, என்கிட்ட இல்லைன்னு சாரி கைஸ், அது வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஏதோ ஒன்று இருந்தது, காலை கீழே வச்சாலே வரும். அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், என்னோட பப்பி தான். ஆனால் நான் வீடியோலாம் காமிக்க மாட்டேன், அதுதான் என்னோட பர்சனாலிட்டி. அது பேர் சின்சான்னு ஃபஸ்ட்டு வச்சுருந்தா அது நல்லா இல்லையா, என் தம்பி குக்கின்னு வச்சுக்கோன்னு சொன்னான். அதுவும் வேணான்னு நான் சொன்னேன். ஓரியோன்னு வைக்கலாம், ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டு பூனை பேபி. இப்போ தான் இப்போ தான் ரீசெண்டாக இவனோட பர்த்டேக்கு வாங்கணும். ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் காமிக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் எனக்கு 50K லைக்ஸ் இல்லைன்னா 1K லைக்ஸ் வந்தால் கூட நான் உங்களுக்கு காட்டுவேன். 1K அது உயிரோட தான் இருக்கும். இல்லைன்னா நான் உங்களுக்கு புதுசாக ஒன்று வாங்கி காட்டுறேன், சரியா? ஓகே கைஸ், ஒரு 5 minutes கழிச்சு காட்டுறேன். ஓகே கைஸ், எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் எங்கள் பெட்டெல்லாம் லாஸ்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல கைஸ், ஓகே ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம். இவ்வளோ ஈஸியாக ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நினச்சா இல்லை கைஸ், நான் ஸ்டாண்டு வாங்கலை, தலைக்காணி தான். எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன்ல, ஆனால் ஒரே ஒரு பொய் இருக்குது, பொட்டி வைக்க மறந்துட்டேன். விட அப்புறமா வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு கேம் விளையாடலாமா? நான் நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் சொல்லுவேன், நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட்டில் நான் உங்கள் பேரெல்லாம் சொல்வேன், யாரெல்லாம். அவங்க அவுட்டுனா அவுட்டை ஒத்துக்கணும், வின்னுனா வின்னு தான், ஓகேயா? ஃபஸ்ட்டு ஒன் நேம் ஹரிஷ், அவங்க அவுட்டு. பாய்ஸ் தான் சொல்ல போகிறேன், நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு வரலாம். ஹரிஷ் அவங்க அவுட்டு, நீங்களும் அவுட்டு தான். அப்புறம் இன்னொருத்தங்க மொத்தம் 5 நேம் சொல்லுவேன், ஒரு நேம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 4 தான் இருக்குது. தினேஷ் அவங்களும் அவுட்டு, இன்னும் 3 தான் இருக்குது. தீபக் அவங்களும் அவுட்டு. அப்புறம் என்ன சொல்லலாம், லக்கி நேமா முதல்ல இருக்குது. மொத்தம் 3 முடிச்சாச்சு, இன்னும் 2 தான் இருக்குது. அதில் யார் வராங்களோ அவங்க அவுட்டு. பார்க்கலாமா? நில்லுங்க கைஸ், 1 minute. அப்புறம் இன்னொருத்தங்க
சந்தோஷ் குமார் அவங்கள நிறைய பேர் இருக்காங்க நான் நம்புகிறேன். நிறைய பேரெல்லாம் இல்லை, ஒரு எப்படி சொல்கிற மீடியமாக தான் இருக்காங்க. சந்தோஷ் அவங்களும் அவுட்டு, குமார் அவங்களும் அவுட்டு. இந்த 2 நேமும் அவுட்டு. 5 நேம் ஆயாச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு போகலாமா? ஓகே காய்ஸ், இப்போ வந்து கேர்ள்ஸ் 5 நேம்ஸ் சொல்ல போகிறேன். நான் இப்போ சொல்ல போகிறேன். தீர்த்தனா அவங்க அவுட்டு. அப்புறம் ஒன்று முடிச்சாச்சு, இன்னும் 4 இருக்குது. தீர்த்தனா அவுட்டுனா அவுட்டு தான். ப்ரிஷா வேணாம், பிரியா அதில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாரை வைக்கலாம்? இல்லைங்க காய்ஸ், ஒரு யோசிக்க 3 மினிட்ஸ் டைம் கொடுங்க. ஒன்றுக்கு 1 மினிட் டைம், அதனால 3 மினிட்ஸ் 3 இருக்குல்ல. ஓகே காய்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் சாரி. ஓகே காய்ஸ், நான் வந்து யோசிச்சுட்டேன். கலாத்மிகா அவங்களும் அவுட்டுனா அவுட்டு தான் ஒத்துக்கணும். அது தனுஷ்கா அப்படின்னு சொல்ல மாட்டேன். தன்யபிரியா அவங்களும் அவுட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு லக்கி நேம் இருக்குது, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. வைக்கலாமா? ஃபஸ்ட்டு லெட்டர் கூட இருந்தால் கூட அவுட்டு தான் காய்ஸ். சந்தோஷ் குமாருக்கு சந்தோஷ் இருந்தாலும் அவுட்டு தான், குமார் இருந்தாலும் அவுட்டு தான். ஓகேயா? நீங்கள் அவுட்டு ஒட்டுக்கணும். அவுட்டு தான், வின்னு தான், அவ்வளோதான். ஓகே, லாஸ்ட்டு 1 கேர்ள் நேம் இஸ் என்ன வைக்கலான்னு யோசிக்க முடியாது, ஏன்னா டைம் முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக நான் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நான் வீடியோ கட் பண்ணிடுவேன். வெயிட் காய்ஸ். யாருன்னு நான் நிரூபிச்சிட்டேன். ஹரிணி அவங்களும் அவுட்டு. இந்த பாய்ஸில் 5 வந்துருச்சு, கேர்ள்ஸில் 5 வந்துருச்சு. யாரெல்லாம் அவுட்டோ அவங்க ஒத்துக்கணும். நான் இப்போ சொன்னல நேமு, அவங்கெல்லாம் அவுட்டு. மிச்சம் எல்லாரும் லக்கி. சரி, ஓகே காய்ஸ், பாய். நான் வந்து அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய் காய்ஸ், இஸ் யூ ஆல்.